ஃபர்ஸ்ட் என்னோட சேனலுக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. டிஎன்பிஎஸ்சியில் இந்தியன் எக்கனாமி சிலபஸ்லேருந்து பிளானிங் கமிஷன் அண்ட் நிதி ஆயோக் இந்த டாப்பிக்லேருந்து தான் குவிஸ் கண்டக்ட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா. ஸோ அதில் கேட்கப்பட்ட 20 கொஷின்ஸ்னோட ஆன்சர்ஸ் பார்த்துட்டு வேறு என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இந்த டாப்பிக்கில் இருக்குது அண்ட் டிஎன்பிஎஸ்சிலேருந்து எப்படியெல்லாம் இந்த டாப்பிக்லேருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் டெலகிராம் குரூப்பில் ஆட் ஆகாதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குங்க, அதை கிளிக் பண்ணி ஆட் ஆகிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் இந்த மாதிரி டெய்லி கண்டக்ட் பண்ணுற குவிஸ் எல்லாம் நீங்களும் ஃப்ரீயாக அட்டன் பண்ண முடியும். கொஷின்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி குவிஸனோட வின்னர்ஸ் பார்த்துலாங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ராஜசேகர் வந்து 18 கொஷின்ஸ் கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்காங்க. ஆயிஷா 17 கொஷின்ஸ் கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்காங்க. பிரபாவதி ஜெயசங்கர் 17 கொஷின்ஸ் கரெக்டாக அட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம எப்பவும் யூஸ்வலாக சொல்கிறது தாங்க, இவங்க மட்டும் வின்னர்ஸ் கிடையாது. யாரெல்லாம் தன்னுடைய பெஸ்ட்டை டெய்லி வந்து கொடுக்குறாங்களோ அவங்க எல்லாருமே வின்னர்ஸ் தான். டெய்லி உங்களை இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே வாங்க, நீங்களும் வந்து விஷன் 2020 அச்சீவ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், பிளானிங் கமிஷன் ஸ்டார்டட் இந்த இயர். திட்டக்குழு துவங்கிய வருடம் கேட்டிருந்தேன் இல்லைங்களா. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா March 15, 1950. சரிங்களா. ஸோ பிளானிங் கமிஷன் கான்ஸ்டிடியூட்டட் எந்த இயர்ன்றது ரொம்ப முக்கியங்க. March 15, 1950. ஓகேங்களா, டேட்டோட பார்த்துக்கோங்க. தென் இப்போ மற்ற ஆப்ஷன் இதில் ஒரு ஆப்ஷன் மட்டும் கரெக்டாக இருக்கும், மீதி எல்லாம் டம்மி ஆப்ஷன்ஸ். சரிங்களா. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா August 6, 1952 பார்த்தீங்கன்னா நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில் துவங்கப்பட்ட வருடம். சரிங்களா. ஸோ நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சிலினுடைய இயரும் கேட்கலாம், August 6, 1952. சரிங்களா. ஸோ இது ரிலேட்டடாக 2 முறை வந்து டிஎன்பிஎஸ்சிலேருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ எப்படியெல்லாம் கேட்டிருக்காங்கன்ட்டு பார்ப்போமா. இந்த கொஷின் பாருங்கள், இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் 2018 கேட்டிருக்காங்க. வென் வாஸ் நேஷனல் பிளானிங் கமிஷன் செட்டப் பை சென்ட்ரல் கவர்மெண்ட்? மத்திய அரசால் எப்போது தேசிய திட்டக்குழு தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லைங்களா. ஸோ இப்போ தான் நம்ம பார்த்தோம் March 15, 1950 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் இயர் மட்டும் கேட்டிருக்காங்க, இயரும் மந்த்தும் வச்சு. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் 4, March 1950 இல்லைங்களா. ஸோ இதே போல் அதே இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் 2018 இன்னொரு கொஷினும் கேட்டிருக்காங்க. ஸோ அது எப்படி கேட்டிருக்காங்கன்ட்டு பார்ப்போமா. இந்த கொஷின் பாருங்கள், மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஸோ இப்போ நமக்கு வந்து 2 விஷயம் தெரியும். ஒன்று வந்து பிளானிங் கமிஷன், நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சிலோட 2 டேட்டும் இயரும் தெரியும் இல்லைங்களா. ஸோ இதை வச்சு நம்மளால் இந்த கொஷின் அட்டன் பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கலாங்களா. ஃபஸ்ட்டு பாருங்கள், பிளானிங் கமிஷனுக்கு நமக்கு தெரியும் 15 March 1950 சொல்லிட்டு. அப்போ டிக்கு வந்து நம்பர் 1 வருமா. ஸோ இப்போ டிக்கு நேராக 1 இருக்கா, ஆப்ஷன் எத்தனை இருக்குன்னு பாருங்கள். ஆப்ஷன் பியும் ஆப்ஷன் சியும் மட்டும் தான் இருக்குது. அப்போ இது 2த்துல ஏதோ ஒன்று தான் ஆன்சர். தென் நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன தெரியும்னா நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் தெரியும், August 6, 1952 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. அப்போது என்ன பிக்கு நேராக 4 எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஆப்ஷன் சியில் மட்டும்தான் பிக்கு நேராக 4லையும் அதே போல் டிக்கு நேராக 1லையும் இருக்குது. அப்போது இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிதி ஆயோக், ஃபினான்ஸ் கமிஷன் இது 2மே தெரியலனாலும் அட்டன் பண்ண முடியும். சரிங்களா. ஸோ நீங்கள் படிக்கிற வரைக்கும் கரெக்டாக படிச்சுட்டு வந்தாலே போதுங்க, உங்களால் கண்டிப்பாக 90% ஆஃப் த கொஷின்ஸை ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். சரிங்களா. ஸோ இந்த கொஷினும் வந்து இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் 2018 தான் கேட்டிருக்காங்க. செகண்ட் கொஷின், விச் ஒன் இஸ் ராங் அபவுட் பிளானிங் கமிஷன்? திட்டக்குழு பற்றி தவறானவை. ஃபஸ்ட்டு பிளானிங் கமிஷன்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. திட்டக்குழுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ இப்போ இந்தியாவில் எந்த ஒரு பாலிசி இல்லை ப்ரோக்ராம் ஏதாவது கொண்டு வரணும், அதாவது இந்தியாவோட டெவலப்மெண்ட்டுக்காக கொண்டு வரது எல்லாமே இந்த பிளானிங் கமிஷன் தான் முடிவு பண்ணுவாங்க. ஸோ இந்த 5 year பிளான்ஸ் இது எல்லாமே இவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. ஆனால் இதுக்கு வந்து அப்ரூவல் தரவங்க தான் இந்த நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில். ஓகேங்களா. ஸோ இந்த 2 பேரும், இந்த பிளானிங் கமிஷனும் நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சிலும் எல்லாத்தையும் இந்த ப்ரோக்ராம்ஸ் என்னெல்லாம் வந்து பண்ண போகிறாங்களோ அதை டிஸ்கஸ் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா. ஸோ டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக அப்ரூவல் தரது இந்த நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில். ஓகேங்களா. ஸோ பிளானிங் கமிஷனுக்கும் டெவலப்மெண்ட் கவுன்சிலுக்கும் 2த்துக்கும் டிஃபரன்ஸ் தெரியுதுங்களா. இப்போது பிளானிங் கமிஷனை பற்றி இந்த கொஸ்டினில் கேட்டிருக்காங்க இல்லைங்களா. ஸோ இதில் எது வந்து கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க. பிளானிங் கமிஷன் பொறுத்தவரை 3 விஷயங்க. ஒன்று, இது வந்து நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடி. ஓகேங்களா. அதாவது இது வந்து அரசியல் அமைப்பு அந்தஸ்து பெறாத அமைப்பு. புரியுதுங்களா. ஸோ அரசியல் அமைப்பு பெறாத அமைப்பு அப்படின்றதுனால இது நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடி. ஓகேங்களா. இல்லைனா இதை வந்து இன்னொன்று சொல்லுவாங்க, என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. தென் இது வந்து நான் ஸ்டாச்சுட்டரி பாடியும் தான். நெக்ஸ்ட் அட்வைசரி பாடி, தென் எக்ஸிக்யூட்டிவ் பாடி. அதாவது நான் ஸ்டாச்சுட்டரி பாடி அப்படின்னா பாராளுமன்றம் சட்டத்தின் வழியாக கொண்டு வரப்பட்டதை நான் ஸ்டாச்சுட்டரி பாடி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் அட்வைசரி பாடினா இப்போ டெசிஷன் இந்த மாதிரி இந்த ப்ரோக்ராம் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இந்த மாதிரி அட்வைசரி பாடியாக இருக்குது. தென் எக்ஸிக்யூட்டிவ் பாடினா இப்போ அப்ரூவல் கொடுக்கறது மட்டும் தான் நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் இல்லைங்களா. ஸோ அதை வந்து எடுத்து நடத்துறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளானிங் கமிஷன் தான், இவங்க தான். அப்போ இவங்க வந்து எக்ஸிக்யூட்டிவ் பாடி தான் இல்லைங்களா. ஸோ இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. தேர்ட் கொஸ்டின், பிளானிங் கமிஷன் கம்போஸ்ட் ஆஃப்
ஹவு மெனி மெம்பர்ஸ்? ஸோ பிளானிங் கமிஷனில் மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லைங்களா? இதுக்கான ஆன்சர் 8. சரிங்களா? அதில் 4 பேர் வந்து ஃபுல் டைமாக இருப்பாங்க. ஓகேங்களா? இந்த 4 பேரில் ஒருத்தர் தான் டெப்புட்டி சேர்மேன். ஓகேங்களா? ஸோ டெப்புட்டி சேர்மேன் இந்த 4 பேரில் ஒருத்தவங்க. தென் வேறு யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா செக்ரட்டரி இருப்பார். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் பிரைம் மினிஸ்டர் இருப்பார். ஓகேங்களா? தென் இந்த குரூப்பில் தான், இந்த 8 பேரில் தான் வந்து மற்ற எல்லா ஸ்டேட்ஸ்னோட சிஎம் தென் கவர்னர் இருக்காங்க இல்லைங்களா, யூனியன் டெரிட்டரிஸ், இவங்கள்லேருந்து எடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 4th கொஷின், ஹூ இஸ் எக்ஸ் அஃபிஷியோ சேர்மேன் ஆஃப் பிளானிங் கமிஷன்? ஸோ இது நார்மலாக சேர்மேன் ஆஃப் பிளானிங் கமிஷனும் சொல்லலாம். ஓகேங்களா? எக்ஸ் அஃபிஷியோனா ஒன்றும் இல்லைங்க, அலுவலகத்தில் இல்லாமல் வேலை பார்க்குறாங்க இல்லைங்களா, அவங்கள தான் எக்ஸ் அஃபிஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அப்போ திட்டக்குழுவின் தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் தான். ஓகேவா? ஸோ இதை பற்றி வந்து நிறைய டிஎன்பிஎஸ்சிலேருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. எப்படி கேட்டிருக்காங்கன்ட்டு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு இந்த கொஷின் பாருங்கள், ஹூ வாஸ் தி சேர்மேன் ஆஃப் ஃபஸ்ட்டு பிளானிங் கமிஷன் இன் இந்தியா? நம்ம பார்த்தோம் பிளானிங் கமிஷனோட சேர்மேன் வந்து பிரைம் மினிஸ்டர்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எப்போ பிளானிங் கமிஷன் கொண்டு வந்தாங்கன்னா 1950 இல்லைங்களா? அப்போ 1950 யார் வந்து பிரைம் மினிஸ்டராக இருந்தாங்க? ஜவஹர்லால் நேரு தான் இருந்தாங்க இல்லைங்களா? அப்போது இதுக்கான ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டு சேர்மேன் ஆஃப் பிளானிங் கமிஷன்னா ஜவஹர்லால் நேரு. சரிங்களா? ஸோ இது பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் 2018 தான் கேட்டிருக்காங்க. இன்னும் நம்மளுடைய ஸ்டே ஃபோக்கஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த கொஷின் பாருங்க, அப்படியே டைரக்டாகவே கேட்டிருக்காங்க. ஹூ இஸ் தி சேர்மேன் ஆஃப் இந்தியன் பிளானிங் கமிஷன்? இந்திய திட்டக்குழுவின் தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து டைரக்டாகவே இருக்கு இல்லைங்களா? நம்ம சொல்லிடலாம் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா விஏஓ எக்ஸாம் 2016 கேட்டிருக்காங்க. இந்த கொஷின் பாருங்கள், குரூப் 2A 2017 கேட்டிருக்காங்க. த லாஸ்ட் டெப்யூட்டி சேர்மேன் ஆஃப் பிளானிங் கமிஷன் ஆஃப் இந்தியா வாஸ்? இந்திய திட்டக்குழுவின் இறுதியான துணைத் தலைவர். அதாவது பிளானிங் கமிஷன் வந்து இப்போ நித்தி ஆயோகா மாற்றிட்டாங்க இல்லைங்களா? ஸோ அப்போ பிளானிங் கமிஷனாக லாஸ்ட் இருந்தது இல்லைங்களா, அந்த பீரியடில் வந்து யார் வந்து டெப்யூட்டி சேர்மேனாக இருந்தாங்க அப்படின்ற மாதிரி தான் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா மோன்டேக் சிங் அலுவாலியா. சரிங்களா? தென் இப்போ லாஸ்ட்டு சேர்மேன் ஆஃப் பிளானிங் கமிஷன் அப்படின்னாலும் நமக்கு நரேந்திர மோடி தான் சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அவர் தான் வந்து நித்தி ஆயோகா கொண்டு வந்தவர் இல்லைங்களா? அப்போ கண்டிப்பாக வந்து அவராக தான் இருந்துக்க முடியும் இல்லைங்களா பிரைம் மினிஸ்டரா? 5th கொஷின், சூஸ் தி கரெக்ட் ஒன் அபவுட் நித்தி ஆயோக். ஸோ நித்தி ஆயோக் பற்றி கரெக்டாக இருக்கிறத சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா? ஃபஸ்ட்டு நித்திக்கு ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்ம்டு இந்தியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? ஸோ இது தவறு. ஏன்னா டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படின்னு வரும். டிரான்ஸ்ஃபார்மிங்னா அது கண்டினியூஸ், டிரான்ஸ்ஃபார்ம்டுனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி, இது பாஸ்ட் ஆகிடும் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸும் பண்ணக்கூடாது. அப்போ நித்திக்கு ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. ஓகேவா? நெக்ஸ்ட், இந்த நித்தி ஆயோக் வந்து எப்போ ஃபார்ம் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா January 1, 2015. சரிங்களா? 2014 இங்கே கொடுத்துருக்கேன். அப்போது இதுவும் தவறாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பிளானிங் கமிஷனை நித்தி ஆயோகா சேஞ்ச் பண்ணாங்க இல்லைங்களா? ஸோ அப்போ பிளானிங் கமிஷன் எப்போ எண்ட் ஆச்சு, அதாவது எப்போ வந்து மாற்றப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 13th August 2014. ஓகேங்களா? 13th August 2014 பிளானிங் கமிஷன் அப்படின்னு ஒன்று இல்லை. ஓகேங்களா? ஸோ அப்போ இதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு, இந்த நித்தி ஆயோக்னோட சேர்பர்சனும் பார்த்தீங்கன்னா பிரசிடெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லை. ஸோ அப்போ நித்தி ஆயோக்னோட சேர்பர்சன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் தான். சரிங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வைஸ் சேர்மன் யார், சேர்பர்சன் யார், இதெல்லாம் பார்க்கணும் இல்லைங்களா? ஸோ அதை பற்றி நம்ம வந்து நெக்ஸ்ட் கொஷினில் பார்ப்போம். இந்த கொஷின் பாருங்கள், குரூப் 4 2016 கேட்டிருக்காங்க. ஹூ இஸ் தி சேர்பர்சன் ஆஃப் நித்தி ஆயோக்? நித்தி ஆயோக்னோட சேர்பர்சன் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லைங்களா? ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் பார்த்தோம் இல்லைங்களா? இந்த மாதிரி குரூப் 4 விஏஓ எக்ஸாம்லாம் டேரெக்டாக தாங்க கொஷின்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. கொஷின் பாருங்கள், குரூப் 1 கேட்டிருக்காங்க. நித்தி ஆயோக் லான்ச்ட் அத்தல் நியூ இந்தியா சேலஞ்ச் ப்ரோக்ராம் ஆன் April 26, 2018. திஸ் இனிஷியேட்டிவ்ஸ் இஸ் ரிலேட்டட் டு. ஸோ அதாவது 2019 கேட்கப்பட்ட எக்ஸாமில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். 2018 நித்தி ஆயோகால் லான்ச் பண்ணப்பட்டதை பற்றி கொடுத்துட்டு அதில் எது கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இப்போ நெக்ஸ்ட் அப்கமிங் வரக்கூடிய குரூப் 1 எக்ஸாமில் நித்தி ஆயோக்லேருந்து கொஷின் கேட்குறாங்கன்னா ரீசெண்டாக என்ன நித்தி ஆயோக்லேருந்து ஏதாவது ப்ரோக்ராம் இல்லை பிளான்ஸ் ஏதாவது லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னா அது டீட்டெயில்ஸாக தான் கொஷின் வரும். சரிங்களா? ஸோ இப்போ இதுக்கு பாருங்கள், அட்டல் நியூ இந்தியா சேலஞ்சில் என்னெல்லாம் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்ட்டு பார்ப்போமா? ஃபஸ்ட்டு, டு டிசைன் அண்ட் டெமான்ஸ்ட்ரேட் மார்க்கெட் ரெடி ப்ராடக்ட்ஸ் பேஸ்ட் ஆன் கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜிஸ். அதாவது உயர் தொழில்நுட்பத்துடன் கூடிய சந்தைப்படுத்த தயாராக உள்ள பொருட்களை
வடிவமைத்து விளக்குதல். ஸோ இதுவும் வந்து இந்த அடல் நியூ இந்தியா சேலஞ்சினுடைய ஒரு இனிஷியேட்டிவ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரூபாய் 1 கோடி வரை நிதியுதவி. ஸோ இந்த அடல் நியூ இந்தியா சேலஞ்ச் மூலமாக 1 crore வரை அவங்க தராங்க. ஓகேங்களா, நிதியுதவி. ஸோ இதை பார்த்துக்கோங்க. இது வந்து குரூப் 1 2019 கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஷின் போவோமா? இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா குரூப் 4 2018 கேட்டிருக்காங்க. த பிளானிங் கமிஷன் இன் இந்தியா இஸ் நவ் நோன் ஆஸ், அதாவது பிளானிங் கமிஷனை இப்போ என்ன பெயரில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லைங்களா. ஸோ நம்ம பார்த்தோம் பிளானிங் கமிஷனை தான் நித்தி ஆயோகா மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, நித்தி ஆயோக். சரிங்களா, இது வந்து குரூப் 4 2018 கேட்டிருக்காங்க. இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா பிளானிங் கமிஷனை எப்போ நித்தி ஆயோகா சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்றத கேட்டிருக்காங்க. அதாவது பிளானிங் கமிஷன் எப்போ வந்து முடிஞ்சுது அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா நம்ம அதுக்கு 13th August 2014 அப்படின்னு சொல்லலாம். பட் நித்தி ஆயோகா சேஞ்ச் ஆயாச்சு அப்படின்னா நம்ம எந்த டேட்டை சொல்லணும்? January 1st 2015 சொல்லணும். சரிங்களா, இது வந்து குரூப் 1 2017 கேட்டிருக்காங்க. இன்னும் நம்மளுடைய ஸ்டே ஃபோக்கஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இந்த கொஷின் பாருங்க, இதுவும் குரூப் 1 2017 தான் கேட்டிருக்காங்க. நித்தி ஆயோக்னோட ஃபங்க்ஷன்ஸை வச்சு கேட்டிருக்காங்க. இதில் எது வந்து நித்தி ஆயோக்னோட ஃபங்க்ஷன் கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா டிஸ்பர்சல் ஆஃப் ஃபண்ட்ஸ் டு சென்ட்ரல் மினிஸ்ட்ரிஸ் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். அதாவது சென்ட்ரல் மினிஸ்ட்ரிக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் ஃபண்டு வந்து டிஸ்பர்ஸ் பண்ணுறது வந்து இவங்க கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நிதி உதவி டேரெக்டாக வழங்குறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து அவங்க பண்ண மாட்டாங்க. ஸோ அப்போ ரிமைனிங் வேறு என்னெல்லாம் வந்து ஃபங்க்ஷன்ஸ் நித்தி ஆயோக் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். மானிட்டரிங் அண்ட் எவாலுவேஷன் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் இனிஷியேட்டிவ்ஸ். ஸோ இதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். பிளானிங் கமிஷனோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ப்ரோக்ராம்ஸ், இனிஷியேட்டிவ்ஸ் அதெல்லாம் வந்து அதை மானிட்டர் பண்ணுறது, எவாலுவேட் பண்ணுறது, அதை டிசைட் பண்ணுறது எல்லாமே இவங்க தான் அப்படின்னு பார்த்தோமா. நெக்ஸ்ட் டெவலப்பிங் மெக்கானிசம்ஸ் டு ஃபார்முலேட் கிரெடிபிள் பிளான்ஸ் அட் வில்லேஜ் லெவல். ஸோ வில்லேஜ் லெவலில் இருக்கிறதையும் வேண்டியதுக்கு தேவையானதெல்லாம் வந்து டெவலப் பண்ணுறது. ஓகேங்களா, ஸோ அதுவும் கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபோஸ்டரிங் கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் அண்ட் டிசைனிங் ஸ்ட்ராட்டஜிக் பாலிசி. ஃபெடரலிசம் அப்படின்னா கூட்டாட்சி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அது வந்து பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ராட்டஜிக் பாலிசியெல்லாம் டிசைன் பண்ணுறாங்க. இப்போ தான் பார்த்தோம் இல்லைங்களா நம்ம ப்ரோக்ராம்ஸ் தென் பாலிசி இதெல்லாமே வந்து அவங்க டிசைன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இந்த A, B அண்ட் D கரெக்டாக இருக்குது. அப்போ C மட்டும் ராங்காக இருக்குது இல்லைங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா குரூப் 1 2019 கேட்டிருக்காங்க. நித்தி ஆயோக் பற்றி எது சரியாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இதில் எது கரெக்ட் அப்படி கூட வரலாங்க. ஸோ இப்போ நித்தி ஆயோக்னா அது என்னெல்லாம் பண்ணுது, அதனோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்றதுலாம் கிளியராக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் கொஷின் போவோமா? நெக்ஸ்ட் இந்த கொஷின் பாருங்கள். நித்தி ஆயோக் பற்றி தவறானதை கூறுக அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தேன் இல்லைங்களா. ஃபஸ்ட்டு வைஸ் சேர்மேன்னு யார் வந்து ஃபஸ்ட்டாக இருந்தாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அரவிந்த் பனங்காரியா அப்படின்றவங்க தான். சரிங்களா, ஸோ இது கரெக்டாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு நித்தி ஆயோக்னோட ஃபங்க்ஷனல் ஹெட்டு யார் அப்படின்ட்டு சேர்மேன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபங்க்ஷனல் ஹெட்டு வந்து சேர்மேன் வராதுங்க, வைஸ் சேர்மேன் வரும். அதாவது ஹெட்டு எப்போவுமே வந்து சேர்மேன் தான், ஆனால் அதை வந்து செயல்முறைக்கு படுத்துகிறாங்க இல்லைங்களா. அதனுடைய ஹெட்டு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைஸ் சேர்மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, ஸோ அப்போ ஃபங்க்ஷனல் ஹெட் அப்படின்னா அதுக்கு வைஸ் சேர்மேன். தென் நெக்ஸ்ட் எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர்ஸ், இது வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனியன் மினிஸ்டர்ஸ் தான். ஓகேங்களா, ஸோ யூனியன் மினிஸ்டர்ஸ் யாரும் அலுவலகத்தில் பணியாற்ற மாட்டாங்க, ஆனால் அவங்களும் நித்தி ஆயோக்னோட ஒரு மெம்பர் தான். நெக்ஸ்ட் CEO ஆஃப் நித்தி ஆயோக். நித்தி ஆயோக்னோட CEO யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமிதாப் காந்த் தான். சரிங்களா, ஸோ இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? 7th கொஷின், கரண்ட் வைஸ் சேர்மேன் ஆஃப் நித்தி ஆயோக். தற்போதைய நிதி ஆயோக்கின் துணை தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருந்தேன் இல்லைங்களா. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ராஜீவ் குமார் தான். இவர் தான் வந்து இப்போ கரண்ட்டாக வைஸ் சேர்மேனாக இருக்கார். சரிங்களா, தென் இந்த ராஜீவ் கௌபா யார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு கேபினெட் மினிஸ்ட்ரி தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? இந்த கொஷின் பாருங்கள். ஹவு மெனி பில்லர்ஸ் இஸ் பேஸ்ட் ஆன் எஃபெக்டிவ் கவர்னன்ஸ் ஃபார் நித்தி ஆயோக். நித்தி ஆயோகின் தூண்கள் மொத்தம் எத்தனைன்னு கேட்டிருந்தேன் இல்லைங்களா. ஸோ இதை நம்ம படிச்சிருப்போம் 7 pillars ஆஃப் நித்தி ஆயோக் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்களா. அப்போது 7 தான். அந்த 7 என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம், PPEIET அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ப்ரோ ஆக்டிவ், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரோ பீப்புள், அதுக்கடுத்து பார்ட்டிசிபேஷன், எம்பவரிங், இன்க்ளூஷன் ஆஃப் ஆல், ஈக்குவாலிட்டி, டிரான்ஸ்பரன்சி. ஓகேங்களா, ஸோ இந்த 7த்துக்கும் என்ன அர்த்தம் அப்படின்றத நம்ம அடுத்த கொஷினில் பார்ப்போம். சரிங்களா. 9th கொஷின், விச் ஒன் இஸ் நாட் த பில்லர் ஆஃப் நித்தி ஆயோக். இப்போ தான் நம்ம பார்த்தோம் எம்பவரிங்னு பார்த்தோம்னா இங்கே என்கரேஜ்மெண்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ அப்போ இதுதான் தவறு இல்லைங்களா. ஃபஸ்ட்டு ப்ரோ பீப்புள்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீப்புள்ஸ்னோட ஆசைகளை தீர்த்து வைக்கிறது, ஃபுல்ஃபில் தேர் ஆஸ்பிரேஷன்ஸ். சரிங்களா. நெக்ஸ்ட் ப்ரோ ஆக்டிவிட்டினா அவங்களோட எதிர்பார்ப்புகளுக்கு, ஒவ்வொரு சிட்டிசனுக்கும் எதிர்பார்ப்புகள் இருக்கும் இல்லைங்களா, அவங்களோட தேவைகள் இதெல்லாமே வந்து தீர்த்து வைக்கிறது, அதுதான் ப்ரோ ஆக்டிவிட்டி.
நெக்ஸ்ட் இன்க்ளூஷன் ஆஃப் ஆல் அப்படின்னா எல்லா மைனாரிட்டிஸ் இருப்பாங்களே, எஸ்சி எஸ்டி ஓபிசி மைனாரிட்டிஸ், இவங்க எல்லாத்துக்குமே வந்து சம உரிமை, எல்லாரும் இன்க்ளூட் ஆகணும் எல்லா விஷயத்துலையும் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன பார்த்தோம், எம்பவரிங் பார்த்தோமா. எம்பவரிங்க்கு பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்கள்லையும், அதாவது இப்போ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னா உமன்ஸுக்கு அதை கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் ஓகேங்களா. ஸோ எம்பவரிங் த உமன் அப்படின்ட்டு வரும். நெக்ஸ்ட்டு இன்க்ளூஷன் ஆஃப் ஆல் பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்தபடியாக ஈக்குவாலிட்டி பார்த்தோமா. ஈக்குவாலிட்டினா யூத்ஸ் எல்லாருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி தர்றது எல்லா விஷயத்துலையும் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்பரன்சினா கவர்மெண்ட் பண்ணுற எந்த ஒரு செயலும் அதாவது மக்களுக்கு கரெக்டாக போய் சேரணும் அப்படின்றதுக்காக விசிபிளாகவும் ரெஸ்பான்சிபிளாகவும் கவர்மெண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த டிரான்ஸ்பரன்சி ஓகேங்களா. இப்போ தெரிஞ்சிருச்சா PEIETனா என்ன அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா. 10th question, which of the following is not the function of Niti Aayog? Capacity build, internal consultancy, ஹார்மோனைசேஷன், எம்பவர்மெண்ட். ஸோ ஃபஸ்ட்டு கெப்பாசிட்டி பில்டு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேட்டஸ்ட்டாக இப்போ ஏதாவது ட்ரெண்ட்ஸ் டெக்னாலஜிக்கல் எதனா வந்தால் கவர்மெண்ட் உடனடியாக அதை வந்து எடுத்து செயல் பண்ணுறது ஓகேங்களா. இது வந்து நித்தி ஆயோகனோட ஒரு ஃபங்க்ஷன் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் கன்சல்டன்சி. இன்டர்னல் கன்சல்டன்சி அப்படின்னா இப்போ ஏதாவது பாலிசி ப்ரோக்ராம் ஏதாவது கொண்டு வராங்கன்னா எல்லா ஸ்டேட்ஸுக்கும் அது வந்து ஹேண்டில் பண்ணுறது. ஸோ அப்போ அதுவும் கரெக்டு. நெக்ஸ்ட்டு ஹார்மோனைசேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டில் டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் இருக்கும், அதாவது ஹையர் அஃபிஷியல் இருப்பாங்க, லோயர் அஃபிஷியல்ஸ் இருப்பாங்க. ஸோ இவங்களுக்குள்ளே எல்லாமே வந்து கரெக்டாக கண்ட்ரோலாக இருக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்தால் இந்த ஹார்மோனைசேஷன் ஓகேங்களா. எம்பவர்மெண்ட்டுன்றது நித்தி ஆயோகனோட ஒரு பில்லர், அது வந்து ஃபங்க்ஷன் இல்லைங்களா. ஸோ அப்போ இதுதான் வந்து ஆன்சராக இருக்கும் இல்லைங்களா, அது கிடையாது. தென் வேறு என்னெல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபெடரலிசம் இருக்குது. ஃபெடரலிசம்னா கூட்டாட்சி அப்படின்னு சொல்லுவோம், அது இருக்குது. அது வந்து தென் நெக்ஸ்ட் வேறு என்ன இருக்குன்னா, ஷேர்டு டெவலப்மெண்ட், அதாவது ஷேர்டு அஜெண்டா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது நேஷ்னல், அதாவது நம்ம இந்தியாவுக்குனோட எந்த ஒரு டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், ஸ்ட்ராட்டஜிஸாக இருக்கட்டும், அது வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டும் வந்து ஒத்து போகணும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஷேரிங் இருக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்தது. எல்லா ஸ்டேட்ஸுக்கும் இந்தியானா வந்து ஒற்றுமை இருக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விஷன் அண்டு சினாரியோ பிளானிங், அதாவது இந்தியாவோட ஃபியூச்சரை பற்றி விஷன் பிளானிங் இந்த மாதிரி ஏதாவது பண்ணுறது. இன்னொரு ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் ஆஃப் எக்ஸ்பர்டைஸ், அதாவது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு எக்ஸ்பர்டைஸ் இருப்பாங்க இல்லையா. அப்போ பிளானிங்க்கு அப்படின்ட்டு ஒரு எக்ஸ்பர்டைஸ் இருக்கணும், அதை தான் வந்து நித்தி ஆயோகில் அதுவும் ஒரு ஃபங்க்ஷனாக இருக்குது சரிங்களா. தென் மற்றதெல்லாம் வந்து நம்ம அடுத்தடுத்த கொஷனில் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா. 11th question, which one is not the source for domestic borrowing? ஸோ டொமஸ்டிக் பாரோயிங்க்கு மேஜர் சோர்ஸஸாக என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பப்ளிக் லோன்ஸு, தென் ஸ்மால் சேவிங்ஸ், டெஃபிசிட் ஃபினான்சிங் தான். ஸோ அப்போ அதில் வராதது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் லோன்ஸ் தான் சரிங்களா. அது வந்து மேஜர் சோர்ஸ் கிடையாது ஓகேவா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோமா. 12th question, choose the correct one. ஸோ ஃபஸ்ட்டு NDC கொடுத்துருக்காங்க. NDCக்கு ஃபுல் ஃபார்ம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா, நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இது தவறாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இது வந்து ஸ்டாச்சுவேட்டரி பாடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், பிளானிங் கமிஷனும் இதுவும் வந்து நான் ஸ்டாச்சுவேட்டரி பாடி, நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடி அப்படின்ட்டு. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 6th August 1952 தான் வந்து இது ஸ்டார்ட் பண்ண இயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது கரெக்ட் தான் இல்லைங்களா. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, 6th August 1952 சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. கொஸ்டின், ஹரத் டாமர் ஸ்ட்ராட்டஜி டெல்ஸ். ஸோ அதாவது ஹரத் டாமர் ஸ்ட்ராட்டஜி வந்து என்ன சொல்லுது அப்படின்ட்டு கேட்டிருந்தேன் இல்லைங்களா. ஃபஸ்ட்டு அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபஸ்ட்டு 5 year பிளானுக்கு ஒரு பேசிஸாக இருந்தது இல்லைங்களா. ஸோ இதுதான் அந்த ஹரத் டாமர் ஸ்ட்ராட்டஜி. தென் இந்த ஸ்ட்ராட்டஜியில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பக்கம் வந்து நேஷ்னல் இன்கம்மை இன்க்ரீஸ் பண்ணணும், அதே போல் அடுத்த இன்னொரு பக்கம் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் பண்ணணும், அதாவது உற்பத்தி திறனையும் வந்து ஏற்றணும், நேஷ்னல் இன்கம்மையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஹரத் டாமர் ஸ்ட்ராட்டஜி ஓகேங்களா. ஸோ இதை கேட்கலாம். தென் அது மட்டும் இல்லாமல் இது எந்த 5 year பிளானோடைய பேசிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 year பிளானோட பேசிஸ் இல்லைங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. 14th question, நேரு மஹாலனோபிஸ் ஸ்ட்ராட்டஜி வாஸ் பேஸ்ட் ஆன். ஸோ பிசி மஹாலனோபிஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா, செகண்ட் 5 year பிளானில் யூஸ் பண்ணுறது. ஸோ அந்த பிளான் வந்து எதை பேஸ் பண்ணி எடுத்தாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ரஷ்யாவை பேஸ் பண்ணி எடுத்தது தான் சரிங்களா. தென் அது மட்டும் இல்லாமல் இது 2 sector மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து கன்சியூமர் கூட்ஸ் செக்டாரையும் கவர் பண்ணுது, கேபிட்டல் கூட்ஸ் செக்டாரையும் கவர் பண்ணுது சரிங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா. 15th question, which plan was enunciated by ஆச்சாரியா SN அகர்வால். ஸோ எனுன்ஷியேட்டட்னா ஒன்றும் இல்லைங்க, தெளிவாக விளக்குதல் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. ஸோ தெளிவாக விளக்குதல் அப்படின்னாலும் கிட்டத்தட்ட வந்து அதை யார் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்கனாலும் ஒன்று தான் இல்லைங்களா. ஸோ இந்த ஆச்சாரியா SN அகர்வால் வந்து எந்த பிளானை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா காந்தியன் பிளானை தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு சரிங்களா. ஸோ இந்த காந்தியன் பிளான் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்டீரியலை வந்து ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதாவது மெட்டீரியல்னா பொருளாதாரம் இல்லைங்களா. ஸோ இந்தியாவோட
இந்தியாவோட பொருளாதாரத்தையும் மக்களுக்கான தேவைகளையும் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். அதே போல் கல்ச்சுரல் லெவல் வந்து அதாவது ஒவ்வொருத்தவங்க கல்ச்சர் இந்தியாவோட கல்ச்சர் இருக்கும் இல்லைங்களா, அதையும் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லியிருப்பாரு. சரிங்களா. ஸோ காந்தியன் பிளானில் இது ஒன்றா இருக்குது. தென் இதில் என்னெல்லாம் கவர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சரை டெவலப் பண்ணணும், காட்டேஜ் வில்லேஜ் இண்டஸ்ட்ரி இதெல்லாம் டெவலப் பண்ணணுன்றது தான் அப்ஜெக்டிவ்ஸாக இருந்தது. சரிங்களா. நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா. 16th question, LPG was introduced in 1991. Who was PM at this time? ஸோ எல்பிஜி ரொம்ப முக்கியங்க. லிப்ரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஃபுல் ஃபார்மும் கேட்கலாம். தென் இது எந்த இயரில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்ட்டும் கேட்கலாம். 1991 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா. தென் இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது யார் வந்து பிரைம் மினிஸ்டராக இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரசிம்ம ராவோ தான் வந்து பிரைம் மினிஸ்டராக இருந்தாங்க. சரிங்களா. தென் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கணும் அப்படின்னா இது என்னென்னா பப்ளிக் செக்டார்லாம் இருக்கும்போது ப்ரைவேட் செக்டாருக்கும் ரிசர்வேஷன் கொடுக்கணும் அப்படின்ட்டு கொண்டு வந்தது தான் இந்த எல்பிஜி ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா. லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பற்றி குரூப் 1லேருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. எப்படி கேட்டிருக்காங்கன்ட்டு பார்ப்போமா. தி எல்பிஜி மாடல் ஆஃப் டெவலப்மெண்ட் வாஸ் இன்ட்ரோடியூஸ்ட் இன் பை ஃபினான்ஸ் மினிஸ்டர். ஸோ அதாவது இதில் 2 விஷயமே கேட்டிருக்காங்க. ஒன்று வந்து எந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருக்கும்போது வந்து இதை லான்ச் பண்ணாங்க, தென் எந்த இயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லைங்களா. ஸோ நம்ம பார்த்தது பிரைம் மினிஸ்டர் வச்சு ஒரு கொஷின் பார்த்தோம். ஆனால் இதில் கேட்டிருக்கிறது ஃபினான்ஸ் மினிஸ்டர் வச்சு. ஸோ எந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் அந்த காலத்தில் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன்மோகன் சிங் தான். ஸோ மன்மோகன் சிங் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டராகவும் நரசிம்ம ராவ் வந்து பிரைம் மினிஸ்டராகவும் இருக்கும்போது இந்த எல்பிஜி மாடலை கொண்டு வந்தாங்க. சரிங்களா. தென் எந்த இயர் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா 1991. சரிங்களா. இது வந்து குரூப் 1 2017 கேட்டிருக்காங்க. 17th கொஷின் பூரா ஸ்டாண்ட்ஸ் ஃபார். ஸோ PURA இதுக்கு ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ப்ரொவைடிங் அர்பன் அம்யூனிட்டிஸ் இன் ரூரல் ஏரியாஸ். அதாவது நகரத்தில் கிடைக்கக்கூடிய வசதிகள்லாம் வந்து ரூரல்லையும் வந்து கிடைக்கணும் அப்படின்ட்டு கொண்டு வந்தது தான் இது. சரிங்களா. ஸோ இதை வந்து யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரு. எந்த இயரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2004. சரிங்களா. ஸோ இந்த 2 விஷயத்தையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின் போவோமா. 18th கொஷின் பூரா வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் பை APJ அப்துல் கலாம் இந்த இயர். இப்போ தான் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா 2004 இன்ட்ரடியூஸ் பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதையே ஒரு கொஷினாக கேட்டிருந்தேன். தென் இது வேறு என்ன வந்து இம்ப்ரூவ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை வந்து பாப்புலேஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகாமல் எக்கனாமிக்கில் வந்து நம்ம டெவலப் பண்ணணும் அப்படின்ட்டு கொண்டு வந்தாங்க. சரிங்களா. இந்த பூரா அப்படின்ற ஸ்கீமில். நெக்ஸ்ட் கொஷின் போவோமா. 19th கொஷின் டைப்ஸ் ஆஃப் பிளானிங். ஸோ எத்தனை பிளானிங் வந்து இருக்குது அப்படின்ட்டு கேட்டிருந்தேன் இல்லைங்களா. டோட்டலாக 12 பிளானிங் இருக்குங்க. ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரலைஸ்டு பிளானிங், டீசென்ட்ரலைஸ்டு பிளானிங், ஸ்ட்ரக்சரல் பிளானிங், ஃபங்க்ஷனல் பிளானிங், பிளானிங் பை இன்டியூஸ்மெண்ட், இண்டிகேட்டிவ் பிளானிங், ஷார்ட் டேர்ம் பிளான்ஸ், மிட் டேர்ம் பிளான், லாங் டேர்ம் பிளான், பர்ஸ்பெக்டிவ் பிளான், ரோலிங் பிளான், கோர் பிளான். ஓகேங்களா. ஸோ இதுதான் அந்த 12. ஓகேவா. ஸோ இதை ரைட்டாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் கொஷின் போவோமா. 20th கொஷின் லார்ஜ் சிஸ்டம் அபாலிஷ்டு, டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் வாஸ் நேஷ்னலைஸ்டு இன். ஸோ லார்ஜ் சிஸ்டம்லாம் வந்து அபாலிஷ் பண்ணது, தென் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம்லாம் வந்து நேஷ்னலைஸ் பண்ணது எந்த பிளான் மூலமாக அப்படின்னு கேட்டிருந்தேன் இல்லைங்களா. ஸோ இது வந்து ஸ்ட்ரக்சரல் பிளானிங் மூலமாக தான் இது பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ ஸ்ட்ரக்சரல் பிளானிங்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சோஷியோ எக்கனாமிக் செட்டப் தான். அதாவது இப்போ சோஷியல் எக்கனாமிக்கில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, இந்த மாதிரி லேண்ட் விவகாரம், தென் இந்த மாதிரி ஏதாவது டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அபாலிஷ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து இவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா. தென் இதை வந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்ட்ரலைஸ்டு பிளானிங் பார்த்தோம் இல்லைங்களா, அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை வந்து கிராண்ட்மா ஸ்ட்ராட்டஜி ஆஃப் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து ரஷ்யாவில் வந்து பண்ணாங்க. அதாவது இப்போது நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா சென்டர் மட்டும் முடிவெடுக்காது, ஸ்டேட்டும் வந்து அதுக்கு முடிவெடுப்பாங்க இல்லைங்களா. ஸோ ஈக்குவல் வந்து பவர் இருக்கும். ஆனால் இந்த ரஷ்யாவில் இந்த சென்ட்ரலைஸ்டு பவர்னால் என்னென்னா சென்டரில் ஒரு முடிவு பண்ணுவாங்க, அதை தான் வந்து எல்லாரும் ஒபே பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுதான் சென்ட்ரலைஸ்டு. ஆனால் நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா என்னவா இருக்குது, டீசென்ட்ரலைஸ்டாக இருக்குது. பிளானிங் கமிஷனும் பார்த்திங்கன்னா டீசென்ட்ரலைஸ்டு தான். ஓகேங்களா. ஸோ பிளானிங் கமிஷனில் என்ன பிளான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா டீசென்ட்ரலைஸ்டு பிளான் தான். ஓகேங்களா. ஸோ இதை பார்த்து வச்சுக்கோங்க. இதை கூட கேட்கலாம். இந்த கொஷின் பாருங்க. Who among the following has made the first systematic attempt of planning in India? பின் கொடுக்கப்பட்டதில் யார் இந்தியாவில் முறையான திட்டமிடல் முயற்சியை முதலில் மேற்கொண்டவர்? ஸோ இந்த கொஷினும் கேட்கலாம். சரிங்களா. பிளானிங் வந்து இந்தியாவில் ஃபஸ்ட்டு யார் வந்து கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா விஸ்வேஸ்வர் ஐயா. சரிங்களா. இது வந்து குரூப் 2 2015 கேட்டிருக்காங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போமா.
அவ்வளோதாங்க. டிஎன்பிஎஸ்சிலேருந்து எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்ட்டும் பார்த்துட்டோம். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குன்ட்டும் பார்த்துட்டோம் இல்லைங்களா? ஸோ இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கோங்க. இந்த டாப்பிக்கில் இப்படியே தான் கொஷின்ஸ் வரப்போகுது. இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ உண்மையாகவே யூஸ்ஃபுல் அப்படின்னு தோணுச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாரெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது போல் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டே ஃபோக்கஸ்ட். பாய்.